அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அன்பர்களே, இப்பொழுது அன்பெனும் அருள் வித்து என்னும் தலைப்பில் அடியன் எழுதிய ஒரு கவிதையை இங்கே வாசிக்கின்றேன். அதில் சில உண்மை கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன். அன்பெனும் அருள் வித்து, அனைத்து சத்துக்கும் சத்தான சத்தை, எல்லா வித்துக்கும் வித்தான வித்தை, கண்டேன் கண்டேன் என் அகக் கண்ணால், இப்ப காண்கின்றேன் புறத்தை வெறும் மண்ணாய். எக்கருவுக்கும் கருவான வித்து, அதை அருளால் பற்றியே பட்டென்றெடுத்து, என் உளமெனும் நிலத்திலே விதைத்து, உயிரெனக் காத்தேன் வெற்றுலகியல் தவிர்த்து. ஆங்கே அதிசயம் கண்டேன் பாரீர், அது வந்த வித்தாங்கு முளைத்த துளிர்தான். என்னென்று சொல்வேன் என்னுடைய இன்பம், இருந்தாலும் இருந்தது என் அகத்தே ஓர் எச்சம். அது வந்த துளிர்தான் என்னுள்ளே, வாடுமோ வளருமோ எனும் அச்சம். அது அந்த துளிர்தான் என்னுள்ளே, வாடுமோ வளருமோ வெனும் அச்சம். அப்போது அயர்ந்திடேல் ஒரு சிறிதும் அஞ்சேல் என்ற சப்தம். சொல்வது யார்? சப்தத்தின் திக்கெல்லாம் திரும்பியே தேடினேன், ஓடியும் தேடியும் ஒருவரும் காணோம். அப்போ ஒரு கணம் ஆங்கே நின்று, மறுகணம் என் அகத்துள்ளே சென்று, ஒரு கணம் ஆங்கே நின்று, மறுகணம் என் அகத்துள்ளே சென்று, பார்த்தேன் எங்கும் பாராத ஒளியை, கேட்டேன் எங்கும் கேளாத இன்னிசையை. அது எப்படி இருந்தது என்பீர், அதை அப்படியே எழுத இயலாது என்பேன். அது எப்படி இருந்தது என்பீர், அதை அப்படியே எழுத இயலாது என்பேன். இருப்பினும் இயன்று எழுதுவன் இங்கு, அது யாமிருக்க பயமேன் எனப் பொருள்படும் அருள் ஒளி மொழியாம். அது யாமிருக்க பயம் ஏன் எனப் பொருள்படும் அருள் ஒளி மொழியாம். அம்மொழி வகுத்தது 4 சுவர்கள். கிழக்கு சுவருக்கு இந்திரிய ஒழுக்கம், மேற்கின் சுவருக்கு கரண ஒழுக்கம், வடக்கு சுவருக்கு ஜீவ ஒழுக்கம், தெற்கின் சுவருக்கு ஆன்ம ஒழுக்கம். இந்நான்கு சுவருக்குள் நானும் அத்துளிரும் நலமுடன் வாழ்ந்தோம் நாளும் பொழுதும். காலங்கள் கரைந்து கடந்தது பாரீர், கருணையால் விரைந்து நடந்தது கேளீர். அக்கருணையை நினைந்து நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வாழ்ந்தோம் அறிவீர். நினைந்து நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வாழ்ந்தோம் அறிவீர். இப்ப கண்டன வெகுண்டே கேளீர், இங்கே அந்த உலகியல் பிராணிகள் தானீர். ஏனெனில் துளிரோ மரமாய் சுவற்றிற்கும் மேலே சூழ்ந்து வளர்ந்து தோன்றியதாலே, சுவரேற இயலா உலகியல் விலங்கிற்கு என் மரக் கிளையேற ஏது தெம்பதற்கு. சுவரேற இயலாத உலகில் விலங்கிற்கு என் மரக் கிளையேற ஏது தெம்பதற்கு. என் துளிர் மரமாக துணை நின்ற திருவருள், பூக்கவும் காய்க்கவும் கனியவும் செய்தது. உன் பிறவியை எண்ணியை சொல்லலாம், எனது கிளையோடு இலையை எண்ணற்கு அரிது. மரமெங்கும் கிளைகள், கிளையெங்கும் இலைகள், இலையெங்கும் மலர்ந்து மணக்கும் மலர்கள். மரமெங்கும் கிளைகள், கிளையெங்கும் இலைகள்,
இலையெங்கும் மலர்ந்து மணக்கு மலர்கள். அப்பூவெல்லாம் புணர்ந்து பூம்பிஞ்சானது. அப்பிஞ்செல்லாம் வளர்ந்து பசும் காயானது. அக்காயெல்லாம் பின் பெருத்து நறுங்கனியானது. அக்கனியெல்லாம் நிறைந்த என் மரம் கனிவானது. இப்ப நாளெல்லாம் ஆங்கே வண்ணப் பறவைகள், கனியுண்டு களிக்கும் இன்னிசை கச்சேரிகள். இப்ப நாளெல்லாம் ஆங்கே வண்ணப் பறவைகள், கனியுண்டு களிக்கும் இன்னிசை கச்சேரிகள். நானும் உண்பேன் என்னருங்கனியை, என் நானிலந்தனிலே இலையே அதுபோல் சுவையே. சுவையெனும் இனிய சுவையாம், நற் சுகத்தினும் இனிய சுகமாம். அரிதெனும் உயர்வகை அரிதாம், அருள் அற்புதம் இந்திட்ட இன்சுவை அமுதாம். சுவையெனும் இனிய சுவையாம், நற் சுகத்தினும் இனிய சுகமாம். அரிதெனும் உயர்வகை அரிதாம், அருள் அற்புதம் இந்திட்ட இன்சுவை அமுதாம். வஞ்சகம் இல்லை என்னிடத்தில் வந்து வாங்கிக் கொள்வீர் விதையோ கனியோ. வஞ்சகமில்லை என்னிடத்தில் வந்து வாங்கிக் கொள்வீர் விதையோ கனியோ. ஆனால் அதற்கும் ஆங்கோர் விலையுண்டு. ஆனால் அதற்கும் ஆங்கோர் விலையுண்டு. ஏனெனில் எனக்கும் சங்கம் ஒன்றுண்டு. சங்கத்தை மீறும் சண்டன் நானல்ல. எம் சங்கம் பொருட்சங்கம் என்று எண்ணாதீர் உலகீர். அது அன்பை வளர்க்கும் அருட்சங்கம். அதற்கும் ஆங்கோர் பெயருண்டு. அகில உலக ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக் கழகம் என்பதாம். அகில உலக ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக் கழகம் என்பதாம். சுருங்கச் சொன்னால் மனித நேயத்தை மாண்புற வைக்கும் சமரச சுத்த சன்மார்க்கம். இன்னும் விளங்கச் சொல்லும் இடத்து சமரச சத்திய சித்தியில் சுத்த சன்மார்க்கம். அருளே அதற்கு தலைமை. திருவருட்பிரகாச வள்ளலாரே அதற்கு தலைமை. எமது சங்கத்தின் முகவரி கேட்பீர். அது பார்ப்பார் பார்க்கும் பார்க்கப்படும் இடம், கேட்பார் கேட்கும் கேட்கப்படும் இடம், நுகர்வார் நுகரும் நுகரப்படும் இடம், ருசிப்பார் ருசிக்கும் ருசிக்கப்படும் இடம், தொடுவார் தொடும் தொடப்படும் இடம், விடுவார் விடம் விடப்படும் இடம், உணர்வார் உணரும் உணரப்படும் இடம், அறிவார் அறியும் அறியப்படும் இடம். இவ்வாறு எவ்விடத்தும் கண்டும் காணாத அண்ட விண்ட அனைத்து தூல சூட்சும பிரபஞ்சங்களில் எங்கெங்குமாய் விளங்கும் ஒவ்வொரு புள்ளியும் எம் சங்கத்தின் முகவரியே. எமது சங்கம் சார்ந்தோர்க்கு விற்போம் வித்துடன் கனியை அசல் விலைக்கே. எம் சங்கம் சார்ந்தோர்க்கு விற்போம் வித்துடன் கனியை அசல் விலைக்கே. விவேகமுள்ளோர் வாங்குவர் விரைந்தே, விற்கும் விலையை வினவுவது அறிந்தே. அது உண்டியல் காணிக்கை எதுவுமில்லை, உடைக்கும் தேங்காய் அதுவுமில்லை, சூடமோ பத்தியோ பன்னீரோ பழமோ, விளக்கிற்கு எண்ணெயோ நெய்யோ அதுவுமல்ல. மற்றெந்த உலகில் நோக்கும் எமக்கில்லை, வேற என்னதான் வேண்டும் சொல்வீர் என்பீர். அது உன் அன்பை மட்டும் தந்துவிடு, அதில் அகிலம் அனைத்தும் அடங்கும் அறிந்துவிடு. அதில் உன் அன்பை மட்டும் தந்துவிடு, அதில் அகிலம் அனைத்தும் அடங்கும் அறிந்துவிடு. அருள்பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அல்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இவ்வையமும் வானமும் மற்றும் உய்யட்டும் வள்ளல் பெருந்தகையின் பெருநெறியாம் பொது வழியில் நின்று. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கவே. உங்கள் அன்பன் ஆன்மநேயன் துரை. திருச்சிற்றம்பலம். பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன். படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன். பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன். படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன். மனமுருக கண்களில் நீர் பெருக, மனமுருக மனமுருக கண்களில் நீர் பெருக, அழுதறியே தொழுதறியே அகங்காரம் சிறிதும்
தனிந்தறியே அழுதறியேன் தொழுதறியே அகங்காரம் சிறிதும் தனிந்தறியே தயவறியேன் சத்திய வாசகமும் தானறியே சத்திய வாசகமும் தானறியே உழுந்தடித்த தடியது போலிருந்தே துணிந்தெனக்கும் கருணை செய்த துறையே உழுந்தடித்த தடியது போலிருந்தே துணிந்தெனக்கும் கருணை செய்த துறையே என் உள்ளத்தே சுத்தனடம் புரிகின்ற சித்ததிகாமணியே என் உள்ளத்தே சுத்தனடம் புரிகின்ற சித்ததிகாமணியே இது நினைக்கின்ற பாவிகக்கும் செய்தாய் கருணை என தெளிந்து தீது நினைக்கும் பாவிகக்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையே மகிழ்வுற்றிருந்தே தீது நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையே மகிழ்வுற்றிருந்தேன் என்னளவில் சூது நினைப்பாயனில் நான் யாருக்கு சொல்வே யாரை துணை கொள்வே ஏது நினைப்பேனையோ நான் யாருக்கு சொல்வேன் என்னளவில் சூது நினைப்பாயனில் நான் யாருக்கு சொல்வேன் யாரை துணை கொள்வேன் ஏது நினைப்பேனையோ நான் பாவி உடம்பு